சோத்திரங்கத்தாவே சோத்திரப்பா. இந்த நேரத்தில் அந்த வசனத்தை தியானித்து உங்களோட பேச வச்ச தகப்பனுக்கு நன்றி. எபிரேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 18 உங்களுக்கு வாசிக்கேன். ஆதனால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே அவர் சோதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏசப்பா என்ன சொல்லுதாருன்னா, அவர் சோதிக்கப்பட்டதுனால நம்ம சோதிக்கப்பட்டவர்களுக்கு வல்லவராக இருக்கேன்னு என்று சொல்லுதார். அவர் எவ்வளோ பாடுபட்டிருக்கார் நமக்காக என்று ஒவ்வொரு மனிதர்களும் நினைத்து கொள்ளுங்க. அவர் சிலுவையில் அறையப்பட்டு முள்முடி தலையில் சுமந்து அப்பா அவருக்கு செய்த துரோகம் எண்ண முடியாது. அவ்வளவு பாடுபட்டதுனால நம்ம பாடுபடக்கூடாது, அவர் பிள்ளைகள் நம்ம பாடுபடக்கூடாதுன்னு நம்மளுக்கு உதவி செய்தேன் என்று இந்த செபத்து மூலம் அவங்களோடு பேசித்தார். ஏசப்பா அவர் பட்ட பாடு நம்ம படக்கூடாது என்று உங்களுக்கு சொல்லுதார். உங்கள் பாடுகளை நான் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரிட வந்திருக்கார். எதற்காக? நமக்காக, நம்மளுக்கு உதவி செய்யறதுக்காக வல்லவராக வந்திருக்கார். நம்மளுக்கு உதவி செய்ய வல்லவராக வந்திருக்கார். மக்களுக்காக உதவி செய்ய அவர் பிள்ளைகளாக நம்ம இருக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். அவர் நம்ம மேலே வச்சிருக்க அன்புக்கு எதுவுமே நம்ம ஈடு செய்ய முடியாது. அவரை போல் நம்ம வாழணும், இயேசுவை போல் நம்ம வாழணும். அவர் நமக்காக உயிரை விட்டு நமக்காக 3ஆம் நாள் உயிரோடு திருப்பி வந்திருக்கார். எதற்காக? நமக்காக. இந்த கிறிஸ்மஸ் நேரத்தில் அவர் சொல்லுதார், உங்களுக்கு யூடியூப் சேனல் மூலம் சொல்லுதார், நான் உங்களுக்காக உயிரோடு வந்திருக்கேன் என்று சொல்லுதார். இந்த சபத்தை இதோடு முடித்துக்கொள்கிறேன். நன்றி.